அத்தியாயம் 4. கடமை. தர்மம், துறவு, கடமை போன்ற கோட்பாடுகளைப் பற்றிய மாஸ்டரது விளக்கமானது அவற்றைப் பற்றி வழக்கமாக நிலவும் கருத்துக்கள் அல்லது அர்த்தங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. இந்த சொற்களின் அர்த்தம் நமக்கு தெரியுமென்றே நாம் அனைவரும் நினைக்கின்றோம். இவற்றின் உண்மையான அர்த்தம் நமக்கு தெரியாது என்று யாராவது சொன்னால் நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாது. ஏனெனில் அந்த அளவிற்கு இந்த சொற்கள் நம் அன்றாட புழக்கத்தில் உள்ளன. பெரும்பாலானோர் இக்கோட்பாடுகளை அவ்வப்போது தங்கள் மனசாட்சிப்படியும் மற்றும் சமுதாயமும் மதமும் சொல்வதற்கு ஏற்பவும் தங்கள் வாழ்வில் கடைப்பிடித்து வருவதாக நினைக்கின்றனர். நாமும் நம்மை சுற்றியுள்ளவர்களைப் போலவே இவற்றை புரிந்து கொண்டிருப்பதால் வேறு விதத்தில் இவற்றை புரிந்து கொள்ள ஒரு வழி இருக்கக்கூடும் என்று நம்மால் நினைத்து பார்க்க முடிவதில்லை. எப்படி இருந்தாலும் சமய விதிகள் நமக்கு பக்கபலமாக இருக்கின்றன என்ற நம்பிக்கையில் நாம் வழக்கமாக செய்வதையே தொடர்ந்து செய்கிறோம். மதங்களில் உள்ள அறக்கட்டளை அமைப்பை பற்றி நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். எந்த மதத்தை சார்ந்தவர்கள் ஆனாலும் சரி, உலகம் முழுவதிலும் உள்ள நல்லெண்ணம் படைத்த மக்களால் கடைப்பிடிக்கப்படும் சடங்கு ரீதியான தர்மம் என்பதை காணிக்கை தட்டிலோ அல்லது உண்டியலிலோ போடப்படும் காசு என்றே நான் கூறுவேன். சில விசேஷ காரியங்களுக்காக பக்திமான்களால் கொடுக்கப்படும் நன்கொடைகள், பொருட்களாக கொடுக்கப்படும் காணிக்கைகள், இவையெல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்தவைதான். ஆலயத்திற்கு வெளியே வந்து பிச்சைக்காரர்களுக்கு காசு போடும் வழக்கமும் இவற்றில் ஒன்று. இவ்வகை தானங்கள் கொடுப்பவரை உயர்த்தி கடவுள் அருளை கிடைக்கச் செய்யும் ஒரு புனிதமான செயலாக கருதப்படுகின்றன. நற்பண்பு போல் தோன்றும் இந்த பழக்கத்தில் ஐரோப்பிய மதங்களை விட கீழை நாட்டு மதங்கள்தான் அதிகமாக சிக்கியுள்ளன. கொடுப்பவர் எதை கொடுக்கிறார்? பெரும்பாலும் மிக குறைந்த மதிப்புள்ள செப்பு காசு ஒன்றைத் தவிர வேறு எதையும் இல்லை. அந்த காசும் கூட அவன் பிச்சைக்காரனாக இருக்கிறான் என்று அவனை திட்டிக் கொண்டும் ஏசிக்கொண்டும் கொடுக்கப்படுகிறது. மதத்தினால் விதிக்கப்படும் இந்த அன்பளிப்பை கொடுத்த பிறகு நன்கொடை கொடுத்தவரது முகம் சமயக் கட்டளைகளை சரியாக பின்பற்றிவிட்ட ஒரு திருப்தியில் பிரகாசிக்கிறது. வழிபாட்டுத் தலத்தில் நுழைந்தவுடன் பரிகாரம் மற்றும் கடவுளை திருப்திப்படுத்துதல் போன்ற செயல்களின் தொடரில் பெரும்பாலும் முதலாவதாக இருப்பது இதுதான். மிஞ்சிய உணவை கொடுப்பது தானத்தின் மற்றொரு அம்சமாகும். அதை உண்ணக்கூடிய நிலையில் இருக்கும்போதே கொடுத்திருந்தால் அது பாராட்டுக்குரியதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த தர்மவான் தன் குடும்பத்தினருக்கு இல்லாமல் போய்விடக்கூடாது என்று விரும்புவதால் யாராலும் சாப்பிட முடியாத அளவிற்கு பழையதாகிவிட்ட உணவின் தரத்தை பற்றி கூட கவலைப்பட முடியாத அளவிற்கு பசியுடன் இருக்கும் ஏழை பிச்சைக்காரனுக்கு கொடுக்கிறான். இந்த தர்மமும் கூட பலவித புத்திமதிகளோடும் பல நேரங்களில் பெறுபவரை திட்டிக்கொண்டும் செய்யப்படுகிறது. இதைத் தவிர ஜோதிடர்களின் ஆலோசனைப்படி கொடுக்கப்படும் தானங்களும் உள்ளன. அப்படிப்பட்ட தானங்கள் சில கிரகங்களின் தோஷ நிலைக்கு ஏற்ப பல நேரங்களில் அதிக பணச்செலவுடையதாக இருக்கும். அப்படிப்பட்டவற்றில் நகைகள், பட்டாடைகள், வெள்ளி பாத்திரங்கள் போன்ற தானங்கள் குடும்பத்திற்குள் இருப்பவர்களுக்கே வழங்கப்படுகின்றனவே அன்றி உண்மையில் தேவைப்படுகின்றவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. இது செலவு செய்த பணம் குடும்பத்திற்கு உள்ளேயே இருக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்ட ஒரு குறுக்கு வழியாகும். இவற்றைப் போன்று இன்னும் பல உதாரணங்களும் இருக்கின்றன. இவற்றிற்கு சரியான பெயர் கிடைக்காததால் இவற்றை நான் உச்சகட்ட பித்தலாட்டம் என்று கூறுவேன்.
புனிதமான சந்நியாச வாழ்க்கையில் நுழையும் முன்பு உயர்ந்த புண்ணிய காரியமாக கருதி தனது எல்லா செல்வத்தையும் சொத்துக்களையும் துறக்கத் துணியும் சிலர் விஷயத்தில் இது பொருந்தும். இவர்களில் மிகவும் சிலரே தங்கள் சொத்துக்களை தேவையானவர்களுக்கு வழங்கிவிட்டு செல்கின்றனர். ஆனால் பெரும்பாலானவர்கள் தாங்கள் காஷாய வஸ்திரங்களை தரிப்பதற்கு முன்னர் உற்றார் உறவினர்களுக்கே முறைப்படி தங்கள் செல்வத்தை பிரித்து கொடுத்துவிட்டு செல்கின்றனர். இதுவும் தர்மம் ஆகிவிடுகிறது. பல சந்நியாசிகள் அன்பளிப்புகளையும் நன்கொடைகளையும் மேலும் மேலும் பெற்றுக்கொண்டு இவற்றையும் கூட அவர்கள் தங்களது முன்னாள் குடும்பத்தினருக்கே அனுப்பி வைக்கிறார்கள். இந்த விதமாக முன்பு திறமையற்றிருந்த கிரகஸ்தர்கள் சந்நியாசியான பிறகு இன்னும் நன்றாகவே சம்பாதித்து குடும்பத்தை கவனித்துக் கொள்வதை காண்பது அரிதோ அல்லது அசாதாரணமானதோ அல்ல. தற்போது நிலவி வரும் கருத்துக்களை குற்றம் கூறவோ அல்லது இருந்து வரும் பழக்க வழக்கங்களை அவமதிக்கவோ நான் இந்த உதாரணங்களை காட்டவில்லை. என்னதான் இருந்தாலும் தங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள விதத்தில்தான் மக்களால் நடந்து கொள்ள முடியும். எனவே போதனைகள் மத கருத்துக்களாகவும் மதக்காவலர்கள் மற்றும் மத குருக்களின் விளக்கங்களாகவும் சொல்லப்படும் போது அவற்றிற்கு கண்மூடித்தனமாக கீழ்ப்படிவதைத் தவிர மக்களால் வேறு எதுவும் செய்ய முடிவதில்லை. மதகுரு விளக்குகின்றவாறு சமய நூல்களில் இருக்கும் அறிவுரைகளை மூடநம்பிக்கையோடு பின்பற்றுவதற்கு மேல் பெரும்பாலான மக்களுக்கு எதுவுமே தெரிவதில்லை. மூடநம்பிக்கையும் அதனால் ஏற்படும் பயமும் தான் அவர்களை அப்படிப்பட்ட தர்ம காரியங்களை செய்ய வைக்கின்றன. மூட நம்பிக்கையை உதறிவிட்டு மக்கள் உண்மையை உணருமாறு செய்ய முடிந்தால் மதங்களிலுள்ள போலித்தனம் தானாகவே மறைந்துவிடும். இந்தியாவில் மதம் என்பது மக்களை ஆட்டிப்படைக்கும் ஒன்றாக இருக்கிறது. பிறந்ததில் இருந்து இறந்த பின் சடலத்தை அப்புறப்படுத்துவது வரை அநேகமாக வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் சடங்குகளாலும் சம்பிரதாயங்களாலும் வழிநடத்தப்படுகின்றன. உயிருடன் இருப்பவர்களுக்கான அல்லது இறந்து போனவர்களுக்கான எந்த சடங்காக இருந்தாலும் அதை நடத்தி வைக்கும் புரோகிதர்கள் சடங்கின் ஒவ்வொரு கட்டத்திலும் தட்சிணை என்ற பெயரில் கட்டணம் வசூலித்து தங்கள் நலனை எப்போதும் மிக கருத்தாக பாதுகாத்துக் கொள்கின்றனர். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வெளியில் மகிழ்ச்சியாக இருப்பது போல் காட்டிக்கொண்டு தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த வருமானத்தின் ஒரு பகுதியை இழப்பதையும் அந்த கஷ்டத்தை மௌனமாக அனுபவிப்பதையும் தவிர மக்களுக்கு வேறு வழி இல்லை. அனுபவமும் துணிவும் மிக்கவர்கள் தங்கள் நஷ்டத்தை குறைத்து கொள்ள புரோகிதர்களிடம் பேரம் பேசி எல்லா சடங்குகளையும் முடிந்த அளவு முழுமையாக செய்வித்துக் கொள்கிறார்கள். ஆனால் சாதுவான மக்கள்தான் இதனால் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். தங்களை மிகவும் ஒழுக்க சீலர்களாக காட்டிக்கொள்ளும் ஒரு திருப்திதான் அவர்களுக்கு இதற்கு ஈடாக கிடைக்கிறது. அதை தங்களால் முடிந்த அளவு திறமையுடனேயே அவர்கள் செய்கிறார்கள். இவற்றையெல்லாம் சொன்ன பிறகு நியாயமாக பார்த்தால் இந்நிலை வந்ததற்கு மதங்கள் மட்டுமே பொறுப்பில்லை என்பதையும் நான் சொல்லத்தான் வேண்டும். இவையாவும் இந்தியாவில் இருப்பது போன்ற எழுத்தறிவற்ற எளிதில் ஏமாறக்கூடிய மக்களின் மீது பேராசை மிக்க புரோகிதர்கள் வைத்திருக்கும் பிடியும் ஆதிக்கமும் தானே அன்றி வேறொன்றும் இல்லை. இந்த விஷயங்களைப் பற்றி என் மாஸ்டர் என்ன கற்பிக்கிறார்? முதலாவதாக, ஒருவனுடைய குடும்ப தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை தான தர்மத்தில் ஈடுபட எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது. மேலும் குடும்ப வருமானத்தில் ஜீவிதத்திற்கு தேவையான செலவு போக மீதமுள்ள சேமிப்பிலிருந்துதான் பொருளோ பணமோ கொடுக்கப்படுகின்றது என்பதை முழுவதுமாக உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகுதான் தானம் கொடுக்கலாமே அன்றி அதற்கு முன் கொடுக்க யாருக்கும் உரிமை கிடையாது. இல்லாவிட்டால் கடை தேங்காயை எடுத்து
வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பதைப் போல ஒருவனுக்கு கொடுப்பதற்காக இன்னொருவனை கொள்ளையடிப்பதாக ஆகிவிடும். மேலெழுந்த வாரியாக இதை ஆராயும்போது இது மிக மிக சுயநலம் கொண்டதோர் அணுகுமுறை என்று தோன்றலாம். ஒரு முறை இதை பற்றி நான் மாஸ்டருடன் வெகுநேரம் பேசினேன். அதற்கு மாஸ்டர், இங்கே பார், ஒரு குறிப்பிட்ட தொகையை தானமாக கொடுக்க நீ விரும்புகிறாய் என்று வைத்துக் கொள்வோம். அத்தகைய தானத்தால் உன்னுடைய குடும்பம் கஷ்டப்படப் போகிறது என்றால் அதை தானம் என்று உன்னால் அழைக்க முடியுமா? நான் அதை முட்டாள்தனம் என்று மட்டுமே கூறுவேன். ஒரு கிரகஸ்தன் என்ற முறையில் உன் கடமை என்ன? திருமணம் செய்து கொண்டு ஒரு குடும்ப வாழ்க்கையின் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும்போது குடும்பத்திற்கான சில கடமைகளையும் நிறைவேற்ற நீ ஒப்புக்கொள்கிறாய். இவை ஒருவர் அத்தியாவசியமாக செய்தாக வேண்டியவை. உன் அன்பளிப்பு குடும்பத்தை கஷ்டப்பட வைக்கப் போகிறது என்றால் பிறகு அது அன்பளிப்பே அல்ல, தர்மமும் அல்ல. உண்மையில் உன் சொந்த குடும்பத்தையே நீ கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த கொள்ளையை எப்படி நன்கொடை என்று அழைக்க முடியும் என்று சொன்னார். ஒருவேளை குடும்பத்திலுள்ள மற்றவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அந்த நன்கொடை நியாயமாகுமா என்று நான் மாஸ்டரிடம் கேட்டேன். அதற்கு மாஸ்டர், இல்லை, அது இதை நியாயப்படுத்த முடியாது. இந்து மதத்தைச் சேர்ந்த எந்த பெண்தான் தன் கணவனின் விருப்பங்களுக்கு எதிராகப் போவாள்? அதுவும் மதம் அல்லது சடங்குகள் சம்பந்தப்பட்டவை என்றால் அவற்றை அவர்கள் எதிர்க்கவே மாட்டார்கள். நீதான் உன் கடமை என்ன என்பதை தீர்மானிக்க வேண்டும். பின்னர் அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும். மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்கிறாய் என்றால் பழியையும் பொறுப்பையும் மற்றவர்கள் மீது சுமத்துகிறாய் என்றுதான் ஆகும் என்று பதிலளித்தார். அடுத்து, பிச்சைக்காரர்கள் போன்றவர்களுக்கு கொடுக்கப்படும் மிகச்சிறிய தானங்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். மாஸ்டர் கேலியாக சிரித்துவிட்டு, இதையா நீ தானம் என்று சொல்கிறாய்? ஏழைக்கு உணவு அளிப்பதும் உனது மனிதகுல சகோதரர்களுக்கு சில கந்தல் துணிகளை கொடுப்பதும் தர்மம் ஆகிவிடாது. அது உன் கடமை. கஷ்டப்படும் நமது சகோதரர்களையும் சகோதரிகளையும் பார்த்து கொள்வது மனிதர்கள் என்ற முறையில் நமது கடமை. இதை தர்மம் என்று நினைப்பது ஓர் அவமானம் என்றார். உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு வசதி இல்லை என்றால் எந்த விதத்திலும் தானம் ஒன்றைச் செய்ய அவனுக்கு அதிகாரம் இல்லை என்பது மாஸ்டரின் இந்த உரையாடலில் இருந்து மிக தெளிவாகியது. இது கடமை என்ற கண்ணோட்டத்திலிருந்து மாஸ்டர் கொடுத்த விளக்கமாகும். பணக்காரர்களை விட பெரும்பாலும் ஏழை மக்களால் தர்ம காரியங்களுக்கு அதிகமாக கொடுக்க முடிகிறது என்பது சாதாரணமாக காணப்படும் ஒரு முரண்பாடான உண்மை. சாதாரண காலங்களில் மட்டுமின்றி நாட்டில் பேரிழப்புகள், இயற்கை விபத்துக்கள் மற்றும் இவை போன்றவை நேரும் காலங்களில் ஏழை மக்கள் செய்துள்ள தியாகங்கள் வியக்கத்தக்கவை. மனிதனின் தேவையை அவனது ஆசை அல்லது விருப்பத்தில் இருந்து வேறுபடுத்தி காட்டும் மாஸ்டரின் விளக்கம் இந்த விந்தையான முரண்பாட்டை விவரிக்கிறது. என் அனுபவத்தில் மாஸ்டர் என்றுமே விருப்பம் என்ற வார்த்தையை பிரயோகித்தது கிடையாது. எப்போதும் அவர் தேவை என்ற பதத்தை உபயோகிப்பதைத்தான் விரும்பினார். இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் இடையே ஓர் அடிப்படை வித்தியாசம் இருப்பதை இது வலியுறுத்துகிறது. தேவைகள் வாழ்க்கைக்கு அடிப்படையானவை. ஆனால் விருப்பங்கள் ஆசைகளால் உருவாக்கப்படுபவை. ஏதோ ஒரு வழியில் அவை வாழ்க்கைக்கு அவசியமில்லாதவை. இதனால்தான் ஏழைகளால் தர்மம் செய்ய முடிகிறது. ஏனென்றால் அவர்களது தேவைகள் மிக குறைவு. காரணம்,
அவர்களுடைய வாழ்க்கை எளிமையாகவும் இயற்கையோடு ஒத்துப்போவதாகவும் இருக்கிறது. எனவே அவர்களுடைய வருமானம் எவ்வளவுதான் குறைந்ததாக இருந்தாலும், அவர்களது வாழ்க்கைத் தரம் எவ்வளவுதான் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும், தங்களது சொந்த வாழ்க்கையின் செலவுகளை ஓரளவு குறைத்து கொண்டு மிகுதியை முழு மனதோடு தங்களுடைய சகோதர மனிதர்களின் துயரங்களை தணிப்பதற்காக கொடுக்க முடிகிறது. பணக்காரர்கள் ஆடம்பரத்திற்காகவும் அனாவசிய வசதி பொருட்களுக்காகவும் மேல்மட்ட வாழ்க்கைத் தரங்கள் என்று நாகரிகமாக அழைக்கப்படுவனவற்றின் சுமையால் தங்களது தேவைகளை மிக மிக அதிகமாக்கிக் கொள்கிறார்கள். அதனால் அவர்களது வருமானம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் புதிய ஆசைகளால் ஏற்படுகின்ற செலவுகளை சமாளிப்பதற்காக அவர்களுக்கு எப்போதும் மேலும் மேலும் பணம் தேவைப்படுவது போல் தோன்றுகிறது. இது எல்லையின்றி போகும்போது ஒரு கட்டத்தில் பணக்காரர்கள் சிலருக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டு விடுகிறது. பின்னர் அவர்களில் ஒரு சிலர் பெரிய தொகைகளை தர்மத்திற்கு கொடுப்பது மிகவும் சாதாரணமான ஒன்றாகிறது. ஆனால் அவர்களது மனம் தெளிவு இல்லாமல் குழம்பியிருப்பதால் அவர்கள் மனித சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர் ஓரளவு செம்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி புரிவதை விட்டுவிட்டு பெரும்பாலும் கோயில்கள் கட்டுவது போன்ற மனசாட்சியை திருப்திப்படுத்தும் செயல்களில் பணத்தை விரயம் செய்கிறார்கள். தர்ம காரியங்கள் என்று தாங்கள் நினைப்பவற்றை செய்ய தம் அளவற்ற செல்வத்தை அடிக்கடி வீணாக்குகின்றனர். தனது வீட்டு வாசலில் இருந்து ஒரு பிச்சைக்காரனை துரத்துவது என்பது அவர்களுக்கு சர்வசாதாரணம். அதே நேரத்தில் புரோகிதரின் ஆலோசனைப்படி தங்கள் குல தெய்வங்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு பெரிய தொகையை சடங்குகளில் செலவு செய்ய தயாராக இருப்பார்கள். சரியான பாதையில் இட்டுச் செல்லும் ஓர் உள்ளார்ந்த மாற்றத்தை அம்மாதிரி மனிதர்களிடம் காண்பது அரிது. செய்த தீமைகளுக்கான தண்டனை பற்றிய பயம்தான் ஒரு மூட நம்பிக்கையாக உருவெடுத்து பரிகாரம் என்ற பெயரில் மத ரீதியிலான சடங்குகள் செய்வதற்காக அவர்களை பல இடங்களுக்கும் அலைய வைக்கிறது. மூழ்கிக் கொண்டிருக்கும் ஒரு படகில் இருந்து பீதியால் அவசர அவசரமாக தண்ணீரை வெளியே இறைப்பது போல் ஒரு பயத்தின் உந்துதலினால் தவறாகச் சேர்த்து வைத்த சொத்தின் சுமைகளை இறக்குகிறார்களே தவிர அவர்கள் மனதில் ஒரு மாற்றமும் இல்லை. பணக்காரர்கள் மட்டும் தங்கள் வாழ்க்கையை மாஸ்டருடைய போதனைகளின்படி எளிமைப்படுத்திக் கொள்வார்களேயானால் அதன் மூலமாக விடுபடும் உபரித்தொகை மிக ஏராளமாக இருக்கும். சர்வதேச அளவிலும் கூட இதே விதி வேலை செய்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். சில நாடுகள் பொருளாதார செழிப்பில் பூரிதமாக்கப்பட்டிருந்தாலும் அந்த அதிகப்படியான செல்வத்தை தேவையுள்ள ஏழை நாடுகளுக்கு கொடுக்க மனமில்லாமலும் பெரும்பாலும் கொடுக்க முடியாமலும் இருப்பதை நாம் காண்கிறோம். இயற்கை தாராளமாக அளிக்கும் வளங்கள் ஒரு சிலருக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தங்களது தனி வாழ்வை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதை உலக மக்கள் அனைவரும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இது காட்டுகிறது. வளர்ச்சி குன்றிய நாடுகளில் குழந்தை பிறப்பு விகிதத்தை குறைக்கும் பிரச்சனையை பற்றி மேலை நாட்டு தலைநகர் ஒன்றில் நடந்த கருத்தரங்கம் ஒன்று என் நினைவிற்கு வருகிறது. நல்லெண்ணம் கொண்ட சில நண்பர்கள் இந்தியா போன்ற நாடுகள் தங்களது ஜனத்தொகையை மட்டும் தீவிரமாக குறைத்துவிட்டால் பிறகு பாலும் தேனும் பெருகும் வளமான நாடாகிவிடும் என்பதை நிரூபிக்க முயற்சித்து கொண்டிருந்தனர். உடனே அங்கிருந்த இந்தியர் ஒருவர் மேலை நாட்டு குழந்தை ஒன்றை வளர்ப்பதற்காக அதன் முதல் ஒரு வருடத்தில் செலவிடப்படும் தொகை ஒரு வளர்ச்சியடையாத நாட்டில் 500 குழந்தைகளுக்கு உணவளித்து வளர்ப்பதற்கு போதுமானதாக இருக்கும் என்று ஐக்கிய நாட்டு அறிக்கையொன்று அளித்திருந்த புள்ளி விபரத்தை சுட்டிக்காட்டிய போது மேலே பேச ஒன்றுமில்லாமல் அந்த விவாதம் திடீரென முடிவடைந்தது. இது
மேலை நாடுகள் அளவிற்கு மீறி செலவழிப்பதை சுட்டிக்காட்டுகிறது. உலகில் கிடைக்கும் வளங்களின் மூலம் உலக மக்கள் அனைவரும் முழுமையாக பயன்பெற அவர்கள் தங்களது செலவை, நுகர்வை சுருக்கிக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இது உணர்த்துகிறது. வறுமை அறத்தை உருவாக்குகிறது. அதே நேரம் வளமையோ சுயநலத்தை வளர்க்கிறது என்பது கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான உண்மையாகும். மாஸ்டர் இதை தன் அபியாசிகளிடமும் மிகவும் கண்டிப்பாக அமுல்படுத்துகிறார். தன் அபியாசிகள் அளிக்கும் நன்கொடைகளை அவர் ஏற்க மறுப்பதை நான் பல முறை பார்த்திருக்கிறேன். நீங்கள் எங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள்? உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா? உங்களை சார்ந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று அவர் அபியாசியை தவறாமல் கேட்பார். இவை எல்லாவற்றுக்கும் பிறகு அவர்களது பதில்கள் திருப்திகரமாக இருந்தால் அவர் நன்கொடைகளை ஏற்றுக்கொள்வது உண்டு. இந்த எல்லா விளக்கங்களுக்கு பிறகும் கூட சிலருடைய நன்கொடையை அவர் மறுத்து விடுவதை நான் பார்த்திருக்கிறேன். சில நன்கொடைகளை அவர் ஏன் மறுத்து விடுகிறார் என்று நான் அவரை கேட்டேன். உண்மையிலேயே சிலர் நம் மிஷனுக்கு உதவி செய்ய விரும்புகிறார்கள். அவர்களால் உண்மையிலேயே கொடுக்க முடியும் என்றால் நான் அவர்கள் கொடுப்பதை ஏற்றுக்கொள்கிறேன். வேறு சிலர் அவர்கள் தாராள மனதுடையவர்கள் என்று நான் நினைக்க வேண்டும் என்பதற்காக நன்கொடை அளிப்பார்கள். அந்த நன்கொடை பணப்பையிலிருந்து மட்டுமே வருகிறது, இதயத்திலிருந்து வருவது இல்லை. அப்படிப்பட்டவர்கள் கொடுப்பதை நான் மறுத்துவிடுகிறேன் என்று மாஸ்டர் சொன்னார். மாஸ்டரை பொறுத்தவரை நன்கொடைக்கு என்று எந்த ஒரு மதிப்பும் இல்லை. பணம் அவருக்கு ஒரு பொருட்டு அல்ல. ஆனால் நன்கொடையானது மாஸ்டர் மீதும் மிஷன் மீதும் அபியாசிக்குள்ள அன்பை காட்டுகிறது. எனவே கொடுக்கின்றவர்களுடைய அன்பின் சின்னமாக மட்டுமே மாஸ்டர் நன்கொடைகளை ஏற்றுக்கொள்கிறார். 2 சந்தர்ப்பங்களில் உண்மையிலேயே பெரிய தொகைகளை மாஸ்டர் மறுத்தது எனக்கு தெரியும். அந்த தொகைகள் மிக பெரியவை. மாஸ்டரின் தரத்திற்கு குறைந்த வேறு எவரும் அவற்றை உடனடியாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இன்னொரு பக்கம் ஒரு அபியாசி கண்களில் கண்ணீர் மல்க மிகவும் பணிவுடனும் வெட்கத்துடனும் மிகுந்த தயக்கத்துடனும் மிக மிகச் சிறிய தொகை ஒன்றை நன்கொடையாக கொடுத்த போது மாஸ்டர் மிகவும் நெகிழ்ந்து போனதை நான் அறிவேன். அந்த அன்பளிப்பால் அளவற்ற மகிழ்ச்சியடைந்த மாஸ்டர் அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டார். மாதக்கணக்கில் அதை பற்றி ஒவ்வொருவரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தார். மிகச்சிறிய ஒரு தொகையை பற்றி ஏன் இப்படி அமர்க்களப்படுத்துகிறீர்கள் என்று நான் அவரை கேட்டேன். அதற்கு மாஸ்டர், பிர்லா எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பதாக இருந்தாலும் அது பிர்லாவுக்கு மிக மிகச் சிறிய ஒரு தொகையே. ஏனெனில் அது அவருடைய சொத்தில் மிகச்சிறியதொரு பகுதிதான். ஆனால் அந்த அபியாசி கொடுத்தது மிகச்சிறியதொரு தொகையாக இருந்தாலும் அது பல மாதங்களாக கஷ்டப்பட்டு சேமித்து வைக்கப்பட்ட அவரது முழு சேமிப்பாகும். இதிலுள்ள உயர்ந்த தியாகத்தையும் இதற்கு பின்னால் உள்ள அன்பையும் பார்த்தாயா? அதனால்தான் நான் அதை மிக பெரிதாக மதிக்கின்றேன் என்றார். ஒரு முறை மாஸ்டரை காண்பதற்காக 70 வயதிற்கும் மேற்பட்ட ஒரு பெரியவர் ஷாஜகான்பூருக்கு வந்தார். மிகவும் சுறுசுறுப்பானவராக, பெரிய தலைப்பாகையுடன் நல்ல உடை அணிந்தவராய் இருந்தார். அவருக்காக சற்று நேரம் ஒதுக்க மாஸ்டர் ஒத்துக்கொண்டார். அவர் எங்கிருந்து வந்தார், என்ன செய்கிறார் என்பது பற்றி கேட்டு மாஸ்டர் உரையாடலை ஆரம்பித்தார். அருகிலுள்ள ஒரு நகரில் இருந்து வருவதாகவும் தான் சமூக சேவை செய்பவர் என்றும் அவர் சொன்னார். அப்படியா? நீங்கள் சமூக சேவை செய்பவர் என்பதை கேட்டதில்
எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நம் நாட்டிற்கு தேவைப்படுவதும் அதுதான். உண்மையில் நீங்கள் என்ன சேவை செய்கிறீர்கள் என்று மாஸ்டர் கேட்டார். மாஸ்டரின் இந்த பேச்சால் மகிழ்வுற்ற அந்த வயதான மனிதர், கிராமங்களில் பொதுக்கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்து தேவையானவர்களுக்கு உடைகளை விநியோகிப்பதாகவும், மேலும் பெருமளவில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதாகவும் சொன்னார். ஓ, இதையா நீங்கள் சமூக சேவை என்று சொல்கிறீர்கள்? இது சரியல்ல. உங்களுடைய சகோதர சகோதரிகளில் உடையில்லாதவர்களுக்கு உடை கொடுப்பதும், பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பதும் ஒரு மனிதர் என்ற முறையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை ஆகிறது. இதை போய் சமூக சேவை என்று நீங்கள் சொல்வது மிகவும் துரதிருஷ்டவசமானது. உண்மையான சமூக சேவை என்பது இது அல்ல. மெய்மை உணர்தல் என்ற உண்மையான லட்சியத்திற்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளை உயர்வடையச் செய்ய உங்களால் ஏதாவது செய்ய முடிந்தால் அப்போது அதை சமூக சேவை என்று சொல்லலாம் என்று மாஸ்டர் சொன்னார். இந்த மனிதர் போன பிறகு மாஸ்டர் என்னிடம், நம் லட்சியங்கள் எப்படி தரந்தாழ்ந்து விட்டன. நமது நாடு ஆன்மீக லட்சியங்களுக்கும் உயர்ந்த விருந்தோம்பலுக்கும் எப்போதுமே புகழ்பெற்ற ஒன்று. ஆனால் இப்போது இப்படி மாறிவிட்டோம். இருந்தாலும் இன்றைக்கும் கூட இந்தியாவில் காணப்படும் விருந்தோம்பலை உலகில் வேறு எங்கும் நீ காண முடியாது. லாலாஜியின் அருளினால் இந்தியா மீண்டும் மனித குலத்திற்கு ஆன்மீக வழிகாட்டியாக உயரும் என்றார். மாஸ்டருடைய வீட்டில் அவரது கொள்கைகள் தவறாமல் செயல்படுத்தப்படுவதை நாம் பார்க்கலாம். தான் கற்பிக்கும் போதனைகளுக்கு அவர் தானே ஒரு வாழும் உதாரணமாக எப்படி திகழ்கிறார் என்பதை கவனிப்பதே நமக்கு ஒரு படிப்பினை ஆகும். மாஸ்டரை காண வருகின்றவர்கள் தங்குவதற்காக அளிக்கப்படும் இடம் மிகவும் எளிமையாக ஆனால் சௌகரியமாக இருக்கும். அங்கே ஆடம்பரம் இருக்காது. அதே சமயம் விருந்தாளிக்கு கொடுக்கப்படும் உணவு முழுமையானதாகவும் சத்து நிறைந்ததாகவும் மிகவும் எளிமையானதாகவும் இருக்கும். வெளிப்பகட்டோ மனதை கவரும் பல்வேறு உணவு வகைகளோ அல்லது சுவைக்கு முக்கியத்துவமோ அங்கு இல்லை. அவை இயற்கையை ஒத்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட உணவு நமக்கு தேவையான ஊட்டச்சத்தை பெற உதவி செய்வதுடன் பேராசையையும் மிதமிஞ்சி உண்பதையும் தடுக்கிறது. செயற்கையாக உருவாக்கப்பட்ட சுவை சாப்பாட்டின் மீது ஆசையை உருவாக்குகிறது. அது செயற்கையான வாழ்க்கைக்கு நம்மை இட்டுச் செல்கிறது. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவை என்பதை மட்டும் சாப்பிட்டு இயற்கை நாம் எப்படி வாழ வேண்டுமென்று விரும்புகிறதோ அப்படி நாம் வாழ எளிய உணவு உதவுகிறது. தன் சொந்த உதாரணத்தின் மூலம் மாஸ்டர் நமக்கு கற்பிக்கும் இந்த பாடம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஒரு முறை ஷாஜகான்பூரில் மதிய உணவின் போது அபியாசிகளில் ஒருவர் உணவின் தரத்தை பற்றியும், குறிப்பாக தொடர்ந்து பல நாட்களுக்கு ஒரே சமையலை திரும்ப திரும்ப செய்வது பற்றியும் மீண்டும் மீண்டும் குறைபட்டு கொண்டிருந்தார். ஒரே வகை உணவாக இல்லாமலும் உணவை இன்னும் அதிக ருசியுடனும் பசியை தூண்டும் விதத்திலும் சமைப்பதற்கு ஏதாவது செய்யலாம் என்றும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். சாப்பிட்ட பிறகு நாங்கள் அனைவரும் மாஸ்டர் தன் சாய்வு நாற்காலியில் வழக்கமாக அமர்ந்து கொண்டிருக்கும் வராந்தாவிற்கு போனோம். அந்த அபியாசியினுடைய பேச்சை மாஸ்டர் கேட்டிருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நாங்கள் அவருக்கு பக்கத்தில் வந்தவுடன் மாஸ்டர் தன் நாற்காலியிலிருந்து எழுந்து சில அடிகள் நடந்து எங்களிடம் வந்து குறைபட்டு கொண்ட அந்த அபியாசியிடம், இங்கே பாருங்கள், நான் உடலுக்கு எளிமையான உணவை கொடுக்கிறேன், ஆனால் ஆன்மாவிற்கு தெய்வீக உணவை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாற்காலியில் அமர்ந்து ஹுக்காவை புகைக்கலானார். சில நிமிடங்களுக்கு பிறகு நான் அவருடன் தனியாக இருந்தபோது
அவர், மக்கள் எதையெல்லாம் என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் பார். அவர்களது ஆன்மாவிற்கான முழு பொறுப்பையும் என்னால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் சரீரத்தை அவர்களேதான் பார்த்து கொண்டாக வேண்டும். நல்ல உணவை கொடுப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். வாழ்க்கை பயணத்தை தொடர தேவையான சக்தியை பெறும் அளவிற்கு உணவருந்தினால் மட்டுமே போதுமானது. உணவு சுவைக்காக அல்ல, அது ஊட்டச்சத்தினை பெறுவதற்காக மட்டும்தான். அந்த அளவில் நல்ல உணவை கொடுப்பதாகவே நான் நினைக்கிறேன். மக்களுடைய ஆன்மீக தேவைகளுக்கு ஏற்ப தொண்டு செய்யவே நான் இங்கு இருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு சுவையான விருந்து அளிப்பதற்காகவும் நான் இங்கிருப்பதாக அவர்கள் நினைத்தால் பிறகு நான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னார். கடன் வாங்கிய பணத்தை கொண்டு பொய் வேஷம் போட்டு குடும்பங்கள் பல அழிந்து போயிருக்கின்றன. அதற்கு காரணம் அகங்காரம்தான். சுற்றியிருப்பவர்கள் நம்மை பெரிதாக நினைக்க வேண்டும் என்பதற்காக நம் வருமானத்தை மீறி நாம் வாழவும் மற்றவர்களை உபசரிக்கவும் செய்கிறோம். ஆனால் இப்படி நல்ல பெயர் வாங்குவதற்காக நாம் கொடுக்கும் விலை மிக மிக அதிகம். மேலும் கடைசியில் ஏற்படும் கசப்பான விளைவை ஒருவர் எதிர்கொண்டாக வேண்டும். மெய்ப்பொருளை உண்மையாக தேடுபவர்கள் அப்படிப்பட்ட போலி நடத்தையில் ஈடுபடக்கூடாது. நமது மாஸ்டரையே நம்முடன் வாழும் உதாரண புருஷராக எடுத்துக்கொண்டு அவரைப் போலவே நாமும் நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். 1945 மிஷன் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஷாஜகான்பூருக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்தில் சிறு நீரோடை போன்று இருந்த இது இப்போது மிஷன் நன்கு வளர்ந்து பரவியுள்ள நிலையில் ஒரு பெரு வெள்ளமாகியுள்ளது. இருந்தாலும் இத்தனை ஆண்டுகளும் மாஸ்டர் தன் சொந்த வருமானத்திலிருந்தே விருந்தினர்களை உபசரித்து கொண்டிருந்தார். அவருடைய வருமானம் எப்போதும் குறைவாகவேதான் இருந்திருக்கின்றது. ஆனால் அவரால் எப்படி ஒவ்வொரு ஆண்டும் அவரை பார்க்க வரும் ஆயிரக்கணக்கான விருந்தாளிகளுக்கு உணவளிக்க முடிந்தது என்பதும், அவர்களில் ஒரு சிலருக்கு உடையும் கொடுக்க முடிந்தது என்பதும் வியப்பிற்குரிய ஒரு விஷயம். அவர் வேலையில் இருந்தபோது பெரிதாக சேமிக்கும் வாய்ப்பு எதுவும் இல்லாத ஒரு சாதாரண நிலையில்தான் இருந்தார் என்பதை அவரை தெரிந்தவர்கள் அறிவார்கள். ஆனால் அவரது வாழ்க்கை முறையை கவனமாக ஆராய்ந்து பார்க்கும்போது எல்லா வெளிப்பகட்டுகளையும், தேவையற்ற சாதனங்களையும், ஆடம்பரத்தையும் தவிர்த்து நாம் நம் வாழ்க்கையை எளிமையாக்கிவிட்டால் மிகச்சிறிய வருமானத்தை கொண்டே நீண்டகாலம் தாக்குப்பிடிக்கலாம் என்பது தெளிவாக புரிகிறது. எளிமையாக இருங்கள், இயற்கையுடன் இசைந்து வாழுங்கள் என்பதுதான் தற்கால நவீன மனித சமுதாயத்திற்கு மாஸ்டர் விடுக்கும் கோரிக்கை. மற்றவர்களை வாழச் சொல்கின்றவாறே தானும் வாழ்கிறார். செயற்கையான வாழ்க்கை முறைகள் அனைத்தும் தேவையற்றவை, தீங்கு விளைவிப்பவை, பெரும்பாலும் போலித்தனம் உள்ளவை என்று மாஸ்டர் சொல்கிறார். நமது விருந்தோம்பல் நமது வருமானத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும். கடன் வாங்கிய பணத்தில் செய்யும் ஆடம்பரமான விருந்தோம்பலும் உபசாரமும் மற்றவர்களை கவர்வதற்காகவே செய்யப்படுகின்றன. அது போலியாகத்தான் இருக்க முடியும். அந்த உபசரிப்பு உண்மை அல்ல. அது சத்தியத்திற்கு எதிரானது. வாழ்க்கைக்கான இந்த நன்னறி பாடத்தை நாமும் கற்று மற்றவர்களிடமும் பரவச் செய்ய வேண்டியது அவசியம். ஒரு சமய நெறி வாழ்க்கையில் தீவிரமாக இறங்குவதற்கு முன் எல்லா செல்வத்தையும் சொத்துக்களையும் தானமாக கொடுத்துவிட வேண்டும் என்று பெரும்பாலான மதங்கள் விதித்திருக்கின்ற நிபந்தனையை பற்றி மாஸ்டருடன் நான் நீண்ட விவாதங்கள் நடத்தியிருக்கிறேன். குடும்ப வாழ்க்கையை முற்றிலுமாக துறந்துவிட வேண்டும் என்றும்,
கடும் தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூட சிலர் சொல்கின்றனர். அப்படிப்பட்ட விதிகள் தேவையற்றவை. சில இயற்கைக்கே எதிராக கூட இருந்துவிடக்கூடும் என்று மாஸ்டர் தீர்மானமாகச் சொல்கிறார். செல்வத்தை சரியான முறையில் சம்பாதிப்பதில் என்ன தவறு? ஒரு மனிதன் வேலை செய்யும்போது அதன் பயனை பெறுவதற்கான அதிகாரம் அவனுக்கு நிச்சயமாக உண்டு. ஆனால் செல்வத்தை பயன்படுத்துவதற்கு பல தவறான வழிகள் இருப்பது போல் ஒரு சரியான வழியும் இருக்கிறது. செல்வம் என்பது ஒரு சக்திதான். மனிதகுல நன்மைக்காக ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகின்ற வரையில் எல்லா சக்தியும் நல்லவைதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் பணத்தை நியாயமான வழியில் சம்பாதிப்பதற்கு உரிமை உண்டு. அதில் எந்த குற்றமும் இல்லை. ஆனால் நாம் செல்வத்தில் பற்றுள்ளவர்களாக ஆகிவிடக்கூடாது. அதுவே நமது லட்சியமாகிவிடக்கூடாது. நமது லட்சியம் எப்போதும் நிலையானதாக இருக்க வேண்டும். நாம் அதிலிருந்து விலகிவிடக்கூடாது. நமது வழியில் எந்த ஒன்றும் குறுக்கிடலாம். ஆனால் நாம் தொடர்ந்து நமது லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். நாம் செல்வத்தை ஓர் ஆறு போல் கருத வேண்டும். நமக்கு தேவையான அளவிற்கு எடுத்துக்கொண்டு மீதி இருப்பதை நம் சகோதர சகோதரிகளின் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். அதுதான் சரியான வழி. குடும்பத்தையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு காட்டிற்கோ அல்லது இமயமலைக்கோ ஓடிப்போக வேண்டும் என்று அவர்கள் சொல்வதைப் பார். அதனால் என்ன பயன்? அதை செய்வது சுலபமல்ல. அது இயற்கைக்கு விரோதமானது. உங்கள் கடமைகளில் இருந்தும் பொறுப்புகளில் இருந்தும் ஓடிப்போவதால் அது ஒரு கோழைத்தனமான செயலும் கூட. நீங்கள் காட்டில் இருக்கும்போது உங்கள் எண்ணங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் பற்றியதாக மட்டுமே இருக்கும். அத்தகைய நிலையில் உங்களால் எப்படி தவம் செய்ய முடியும்? பிறகு சரியான வழி என்ன? உங்கள் வீட்டை காட்டிற்கு கொண்டு போவதை விட உங்கள் வீட்டிற்குள் காட்டை கொண்டு வந்து விடுவது இன்னும் நல்லது என்று நான் சொல்வேன். இதை எவ்வாறு செய்வது? உண்மையை சொன்னால் இது மிகவும் எளிது. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு விருந்தாளி என்று நினைத்து கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களது மனைவியையும் குழந்தைகளையும் கடவுள் உங்களிடம் ஒப்படைத்துள்ள சொத்து என்று நினையுங்கள். அவர்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அவர்கள் உங்களுடைய மனைவி குழந்தைகள் அல்ல. ஆனால் அவர்கள் உங்களது பொறுப்பில் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். இது புரிகிறதா? சொந்தம் உடைமை என்ற எல்லா உணர்வுகளும் போயாக வேண்டும். இந்த பொருள் என்னுடையது என்று நாம் நினைக்கும்போது மட்டுமே இழப்பை பற்றிய பேச்சு வருகிறது. அது உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளாக இருக்கும்போது அதனை நீங்கள் எந்தவித பாகுபாடுமின்றி மிகச் சரியாக நிர்வகிக்க முடியும். அவர்களுக்கு என்ன தேவையோ எது அவசியமோ அதை நம்மால் செய்ய முடியும். உண்மையை சொல்வதானால் குடும்பச் சூழ்நிலையில் மட்டுமே கடமையை சரியாக ஆற்றும் வழியை நாம் கற்கிறோம். குடும்ப வாழ்க்கைதான் மிக முக்கியமான பயிற்சி களம். ஏனெனில் இங்குதான் நாம் உண்மையான அறம், உண்மையான அன்பு மற்றும் உண்மையான துறவு இவற்றை கற்றுக்கொள்கிறோம் என்று லாலாஜி சொல்வது வழக்கம். குடும்ப வாழ்க்கையில் மட்டுமே நாம் நம்மை பற்றி நினைப்பதற்கு முன்பு மற்றவர்களை பற்றி நினைக்க கற்றுக்கொள்கிறோம். எனவே அது மிகவும் முக்கியமானது. மேலும் உண்மையிலேயே அது மிகவும் எளிதானது என்று நான் சொல்வேன். மனதை மட்டும்
திருப்பினால் போதும் என்றார் அவர். மாஸ்டர் தொடர்ந்தார். உண்மையை சொல்லப்போனால் எனக்கு சந்நியாசத்தைப் பற்றி பெரிய அபிப்பிராயம் எதுவும் இல்லை. உண்மையான துறவு உணர்வு மற்றும் தெய்வீகத்திற்கான ஏக்கம் ஆகியவை காரணமாக சந்நியாச வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கும் சில நிஜ சந்நியாசிகள் இருப்பது உண்மைதான். ஆனால் பெரும்பாலான சாமியார்கள் வாழ்க்கையின் பொறுப்புகளிலிருந்து ஓடிப்போய் சமுதாயத்தை அண்டி பிழைப்பவர்கள்தான். அவர்களில் சிலர் தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளிலும் நடத்தையிலும் கூட மோசமாக இருக்கிறார்கள். ஆனால் நம் மக்கள் அவர்களை கூட மதிக்க வேண்டும் என்று கற்பிக்கப்பட்டதனால் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். செல்வம் மற்றும் குடும்பத்தை துறக்கும் பழைய சம்பிரதாய முறைகள் ஆன்மீகத்தை பொறுத்தவரை மிகுந்த தீமையை விளைவிக்கக்கூடும் என்பது மாஸ்டருடைய கருத்து. அது ஒரு அபியாசியின் ஆன்மீக முன்னேற்றத்தையும் பல பிறவிகளுக்கு தடுக்கக்கூடும். தன்னிடம் 15 வருடங்களாக தியான பயிற்சி செய்து கொண்டிருந்த ஒரு அபியாசியின் ஆன்மீக முன்னேற்றம் பற்றி மாஸ்டர் என்னிடம் சொன்னார். என்ன காரணத்தாலோ அவருடைய முன்னேற்றம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தேக்கமடைந்து அப்படியே நின்றுவிட்டது. மேற்கொண்டு அவருடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க பல முறை முயன்றும் மாஸ்டரால் வெற்றி பெற முடியவில்லை. இந்த கட்டத்தில் மாஸ்டர் அவரது முற்பிறவியை சோதித்து இந்த பிறவியில் அவரது முன்னேற்றம் தடைபடுவதற்கு அங்கு ஏதாவது காரணம் இருக்குமா என்று பார்க்க முடிவு செய்தார். ஒரு சிறப்பு தியானம் கொடுத்து அபியாசியின் முந்தைய பிறவியை பரிசோதித்தார். முந்தைய பிறவியில் அந்த அபியாசி திருமணமாகி பல குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு பெண்ணாக இருந்ததை கண்டறிந்தார். ஆழ்ந்த பக்தியுடையவளாக இருந்த அந்த பெண் தொன்றுதொட்டு வரும் லட்சியமான வீடு பேறு, அதாவது மறுபிறவியற்ற முக்தி நிலையை அடைவதில் தீவிர ஏக்கம் கொண்டிருந்தாள். ஒரு குடும்ப பெண்ணாக வாழ வேண்டி இருந்தது குறித்து வெறுப்புற்ற அவள் சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்பி ஒரு நாள் தன் குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறி காட்டிற்கு சென்று அங்கிருந்த ஓர் ஆற்றங்கரையில் குழந்தைகளை விட்டுவிட்டு ஓடிப்போனாள். பயந்து போன குழந்தைகள் ஓலமிட்டு அழுதார்கள். அந்த அழுகுரல் அவள் ஓடிக்கொண்டிருந்தபோது அவளை தொடர்ந்தது. அவர்களுடைய அழுகுரலை கேட்க முடியாமல் தன் கைகளால் காதுகளை பொத்திக்கொண்டு அவள் தொடர்ந்து ஓடினாள். கைவிடப்பட்ட குழந்தைகளுடைய ஓலக்குரல் மிக வலிமையாகவும் ஆழமாகவும் அவள் மனதில் பதிந்து அதுவே ஆழ்ந்த சம்ஸ்காரங்கள் ஆகிவிட்டிருந்ததை மாஸ்டர் கண்டார். அதுதான் இப்பிறவியில் அபியாசியினுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை தடுத்தது. மாஸ்டர் சொன்னார், இதோ பார், முக்தியை தரக்கூடிய நல்ல காரியம் ஒன்றை செய்துவிட்டதாக அவள் நினைத்தாள். ஆனால் உண்மையிலேயே அது ஒரு கொடிய இரக்கமற்ற இதயமற்ற செயல். எனவே எந்த ஆன்மீக முன்னேற்றத்தை விரும்பி அவள் தன் குடும்ப வாழ்க்கையை துறந்தாளோ அதை மறுத்துவிட்டதன் மூலம் இந்த பிறவியில் இயற்கை அவளை தண்டித்து விட்டது. மேலும் அவர் தொடர்ந்தார், அந்த அபியாசி உண்மையான ஈடுபாடு உடையவராகவும் முன்னேற்றத்திற்காக உண்மையான தாகம் கொண்டவராகவும் இருந்த காரணத்தால் அந்த பதிவை நான் அகற்றிவிட்டேன். உடனே என்ன நடந்தது தெரியுமா? அவர் உடனடியாக 3 புள்ளிகள் மேலே சென்று விட்டார். இதைத்தான் நான் ஆன்மீகம் என்று சொல்லுவேன். லாலாஜியின் அருளினால் இது சாத்தியமாகிறது. அவரை போன்ற ஒரு குருநாதரை ஒருவர் எங்கே பார்க்க முடியும்? லாலாஜியின் அருள் மட்டும் இல்லை என்றால் அந்த பரிதாபத்திற்குரிய பெண்மணி அடுத்து முன்னேறுவதற்கு இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டி இருந்திருக்குமோ எனக்கு தெரியாது. இயற்கைக்கு புறம்பாக நாம் செயல்படக்கூடாது. ஒன்றும் தெரியாதவர்களால்
எந்த அளவிற்கு தீமை பரப்பப்பட்டுள்ளது என்பதை பார். இந்த தவறான அணுகுமுறைகளை கைவிட்டால் அன்றி ஆன்மீகம் சாத்தியமில்லை. இந்த அபியாசியின் பூர்வ சரித்திரம் நம்மை நாமே வருத்திக் கொள்ள முனைவது சரியான வழி அல்ல என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. முற்றிலும் பொருள் சார்ந்த லௌகீக வாழ்க்கையைப் போன்று இதுவும் இயற்கைக்கு எதிரானதும் தவறானதும் ஆகும். இவை இரண்டும் ஒரே அளவுகோலின் இரு முனைகளைப் போன்றவை. இவற்றில் எந்த ஒன்றும் வெற்றி பெற முடியாது. பிறகு எதுதான் சரியான வழி? சமன்படுத்தப்பட்ட வாழ்க்கை. அதாவது மனித வாழ்வின் எல்லா அம்சங்களும் சமநிலைக்கு கொண்டு வரப்பட்ட வாழ்க்கை மட்டுமே சரியான வாழ்க்கை முறையாகும் என்று மாஸ்டர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் லௌகீக மதிப்புகளும் ஆன்மீக மதிப்புகளும் ஒன்றுக்கொன்று இணையாகச் செல்லும். ஒன்றிற்காக மற்றொன்று அலட்சியப்படுத்தப்படக்கூடாது. வாழ்க்கையின் இரண்டு பக்கங்களுக்கும் நாம் சமமான கவனத்தை செலுத்த வேண்டும். வாழ்க்கையின் இரண்டு பக்கங்களும் ஒரு பறவையின் இரு இறக்கைகளைப் போன்றவை. ஒற்றை இறக்கையில் எந்த பறவையும் பறக்க இயலாது. அதற்கு இரண்டு இறக்கைகளும் தேவை. அதேபோல் லௌகீகம் ஆன்மீகம் என்ற இரண்டையும் நமது லட்சியத்திற்கு நம்மை கொண்டு செல்லும் கருவிகளாக பயன்படுத்தி அவற்றை சமநிலைப்படுத்தி வாழ வேண்டும். ஆனால் அவை மட்டுமே முடிவான லட்சியங்களாக ஆகிவிடக்கூடாது. ஆன்மீக வாழ்க்கையை அல்லது ஆன்மீக முயற்சியை மட்டுமே ஓர் இறுதி லட்சியமாக எடுத்துக்கொள்ளும் தவறை சிலர் செய்கிறார்கள். அது லட்சியத்தை அடைவதற்கான ஒரு வழிதான். பரிபூரண மனித நிலையை அடைய வேண்டும் என்ற நமது லட்சியத்தில் உறுதியாகவும் நிலையாகவும் இருக்க வேண்டும். இதில் தயக்கமோ தடுமாற்றமோ இருக்கக்கூடாது. லௌகீக வாழ்க்கை, அதாவது இந்த உடலின் புற மற்றும் அக வாழ்க்கையானது இந்த லட்சியத்தை நாடுவதையும் அதை அடைவதையும் சாத்தியம் ஆக்குகிறது. அந்த அளவிற்கு இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை அவசியமாகிறது. இந்த பிறவியில்தான், இந்த வாழ்க்கையில்தான் நமது லட்சியத்தை தேட முடியும், தேடியாகவும் வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையும் கூட கடக்கப்பட வேண்டிய வெறும் பாதைதான். அதையே லட்சியம் என தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. லட்சியத்திற்கான பாதையே லட்சியம் என்று தவறாக எண்ணும் இந்த குழப்பத்தினால்தான் மனிதர்களுக்கு அதிக துன்பங்கள் ஏற்படுகின்றன. இது மதத்தின் தோல்வியும் கூட. ஏனெனில் மத சார்புள்ள அல்லது பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை மட்டுமே நம்மை லட்சியத்திற்கு கொண்டு செல்லாது. மார்க்கத்தையே லட்சியம் என்று தவறாக எடுத்துக்கொண்டு விட்டால் பிறகு வாழ்க்கை அர்த்தமற்றதாகவும் சடங்குகள் நிறைந்ததாகவும் இயந்திரத்தனமாகவும் ஆகிவிடுகிறது. பிறகு தனி மனிதனிடத்தும் சமுதாயத்திலும் நாடு முழுவதிலும் தேக்க நிலை ஏற்பட்டு விடுகிறது. நம் ஆன்மீக இலக்கை நாம் சென்றடைய உதவுவதற்கு வாழ்க்கையின் இரண்டு பக்கங்களாகிய ஆன்மீகமும் லௌகீகமும் அத்தியாவசியமானவையாகும். எந்த அளவிற்கு அவற்றை இயல்பானதாக்கவும் சமநிலைப்படுத்தவும் முடிகிறதோ அதனை பொறுத்துதான் நமக்கு வெற்றி கிட்டும். தன் மார்க்கத்தின் இந்த மிக முக்கியமான அம்சத்தை மாஸ்டர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். பூரண சமநிலையை அடைவதற்கு அவருடைய வழிகாட்டுதலை நாடி ஒரு முறை நான் என் சொந்த பிரச்சனைகள் சிலவற்றை மாஸ்டரிடம் குறிப்பிட்டேன். அவரது பதில் சுருக்கமாக ஆனால் தெளிவாக விளக்குவதாய் இருந்தது. மானிட வாழ்வில் பூரண சமநிலையை அடைய முடியாது. பூரண சமநிலையை அடைந்துவிட்டால் பிறகு இவ்வாழ்க்கை உடனடியாக முடிந்துவிடும். நமது ஆற்றல்கள் அனைத்தையும்
சரியான விதத்தில் உபயோகிப்பதை நாம் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். இதுவே ஒரு மிக உயர்ந்த விஷயம். நமது அனைத்து திறன்களும் இப்படி சரியாக செயல்படுவதையே நான் மகானுடைய தன்மை என்று கூறுகின்றேன். கடவுள் ஒருவரிடம் மட்டுமே பூரண சமநிலை இருக்க முடியும். இந்தியாவில் துன்புறுத்தாமை பற்றி பேசப்படுவதை நமது வாழ்நாள் முழுவதும் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வடமொழியில் அஹிம்சை என்று சொல்லப்படும் இது இந்து தர்மத்தின் முக்கியமான அம்சங்களில் ஒன்றாக தோன்றலாம். இதை பற்றிய முக்கியமான வாசகங்களில் ஒன்றான அஹிம்சா பரமோ தர்ம என்பது துன்புறுத்தாமைதான் மிக உயர்ந்த கடமை என்று சொல்கிறது. துன்புறுத்தாமை என்ற கருத்தானது ஒரு மதத்தில் காலடியில் பூச்சிகள் எதுவும் நசுக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வெறும் காலுடன் நடக்கும் அளவிற்கும், காற்றிலிருக்கும் கிருமிகள் போன்ற உயிரினங்கள் மூச்சின் மூலம் நமது உடலுக்குள் சென்று அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக வாயையும் மூக்கையும் துணி உறைகளை போட்டு மூடிக்கொள்ளும் அளவிற்கும் சென்றிருக்கிறது. மிகப்பெரிய எண்ணிக்கையில் உபயோகமற்ற கால்நடைகள் இந்தியா முழுவதும் காணப்படுவது கூட இந்த பழக்கம் எங்கும் கடைபிடிக்கப்படுவதை காட்டுவதாகவே இருக்கிறது. ஆனால் இதை கடைபிடிப்பதில் விசித்திரமான விதிவிலக்குகள் காணப்படுகின்றன. கடைபிடிக்கப்படும் அஹிம்சை உலகளாவிய பூரண அஹிம்சை அல்ல. அதாவது எல்லா உயிரினங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றல்லாமல், குறிப்பிட்ட மதங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில உயிரினங்கள் மட்டுமே பாதுகாக்கப்படுகின்றன. இந்துக்களுக்கு பசு புனிதமானதாகையால் பசுவை வெட்டுவது கூடாது. சில நேரங்களில் இந்த பசுவதை பிரச்சனையானது அரசியல் தலைவர்களும் மத தலைவர்களும் சேர்ந்து ஒரு தேசிய விவாதமாக சர்ச்சை செய்யும் அளவிற்கு அர்த்தமற்ற முக்கியத்துவத்தையும் விளம்பரத்தையும் பெறுகிறது. ஆனால் இதே அஹிம்சையின் தீவிர ஆதரவாளர்கள் தாங்கள் மதிக்காத மற்ற உயிரினங்களை கொலை வெறியுடன் அழிக்கவும் தயாராக இருக்கிறார்கள். கொள்கைக்கும் செயலுக்கும் இடையே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக மனித அளவில் பரஸ்பர உறவு முறைகளில் இந்த அஹிம்சை என்ற கோட்பாட்டிற்கு இடமே இல்லாதது போல் தோன்றுகிறது. வெவ்வேறு மதங்களுக்கு மற்றும் சாதிகளுக்குள்ளே மூளும் சண்டைகளின் போது உயிர்களை மதிக்காமல் லட்சக்கணக்கில் அப்பாவி மனித உயிர்கள் வேண்டுமென்றே அழிக்கப்படும் நிகழ்ச்சிகளில் இந்த சோகமான மனித நேயமற்ற அரக்கத்தனத்தை காணலாம். அஹிம்சை பற்றிய இந்த பிரச்சனையை மாஸ்டருடன் விவாதிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது அவரது விளக்கம் எப்போதும் போல் மிக எளிமையாகவும் ஏற்றுக்கொள்ள சுலபமாகவும் இருந்தது. வேண்டுமென்றே அழிப்பதுதான் ஹிம்சை அல்லது வன்முறை என்றார் அவர். நான் விளக்கம் கேட்டதற்கு மாஸ்டர் சிரித்துக்கொண்டு சொன்னார், நீ இரவில் வெளியே போய்க் கொண்டிருக்கும்போது உனது சட்டையின் இரு பைகளிலும் பணம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஒரு திருடன் துப்பாக்கியுடனோ அல்லது கத்தியுடனோ வந்து உன்னை வழிமறித்து நிறுத்தி உன்னிடம் இருக்கும் பணத்தை கொடுக்கும்படி கேட்கிறான். ஒரு பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து நீ அவனிடம் கொடுக்கிறாய். உனக்கு மிக அருகில் வருவதற்கு பயந்து அவன் உன்னிடம் இன்னும் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறான். ஆம் என்று சொல்லி உன் அடுத்த பாக்கெட்டில் இருக்கும் பணத்தையுமா எடுத்து அவனுக்கு கொடுப்பாய்? நிச்சயமாக அது முட்டாள்தனமான ஒன்று. ஏனெனில் உன் உடைமைகளை பாதுகாப்பதுதான் உனது கடமை. அவற்றை பாதுகாப்பதற்காக எது செய்தாலும் அது சரியானதுதான். எவனாவது போக்கிரி முரட்டுத்தனமாக உன் வீட்டிற்குள் வந்து வீட்டிலுள்ள பெண்களை பலாத்காரம் செய்ய முயற்சிக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். நீ எதிர்க்காமல் சும்மா இருந்து
அகிம்சையை கடைப்பிடிப்பாயா? அது வெறும் கோழைத்தனமாகும். உன் பொறுப்பில் இருக்கின்றவர்களை பாதுகாக்க வேண்டியது உன் கடமையாகும். அவனை அடித்து வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்றால் நீ அதை செய்துதான் ஆக வேண்டும். கடமை என்ற ஒரு கண்ணோட்டத்திலிருந்து மட்டுமே இதை பார்க்க வேண்டும். உனது கடமையை செய்வதுதான் நன்னடத்தையாகும், தர்மமாகும். அகிம்சை ஒரு நல்ல கருத்து என்றாலும் அதை தவறாக பயன்படுத்தினால் அது மக்களை பலவீனர்களாகவும் கையாலாகாதவர்களாகவும் ஆக்கிவிடும். போர் வீரர்கள் அகிம்சையை எப்படி கடைப்பிடிக்க முடியும்? விரோதிகளை கொல்வது அவர்களது கடமையாகும். பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இதைத்தான் சொல்கிறார். போருக்கு சென்று விரோதியை அழி, இல்லாவிட்டால் அது கோழைத்தனமாகும் என்கிறார். ஒரு டாக்டருடைய உதாரணத்தை எடுத்துக்கொள். ஒரு நோயாளியை அவர் குணப்படுத்தும் போது உடலில் உள்ள நோய்க்கிருமிகளை கொன்றுதான் அவர் அவனை குணப்படுத்துகிறார். சரியாகச் சொல்வதானால் இதுவும் வன்முறைதான். ஆனால் நோய்க்கிருமிகளை காப்பாற்றுவதற்காக யாராவது சாக தயாராக இருப்பார்களா? ஒன்று அழிக்கப்படும் போது அது எதற்காக என்பதை நாம் பார்த்தாக வேண்டும். கடமையை சரியான முறையில் செய்வதற்காக, அது ஆக்க வேலைக்காக செய்யப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். உடல் நலத்தை சீராக்குதல் என்பது ஓர் ஆக்கபூர்வமான செயல். அழித்தல் இல்லாமல் ஆக்கல் இருக்க முடியாது. எனவே அழிவு என்றாலே அது தவறு, கெட்டது என்று ஆகிவிடுவது இல்லை. அதன் நோக்கம் என்ன என்றுதான் ஆராய வேண்டும். அழிக்க வேண்டும் என்ற எண்ணமோ அல்லது உணர்ச்சியோ மனதில் இருக்கக்கூடாது. அது சரியல்ல. ஒரு போர் வீரன் விருப்பு வெறுப்பு இன்றி கொல்கிறான். தான் யாரை கொல்கிறோம் என்று அவனுக்கு தெரியாது. அவன் கொல்கின்ற மனிதர் மீது அவனது இதயத்தினுள் எந்தவித வெறுப்பும் கிடையாது. சுய விருப்பு வெறுப்பினால் தூண்டப்பட்டு அவன் செயல்படவில்லை. தனது கடமையைத்தான் அவன் செய்கிறான். அதேபோல ஒரு டாக்டருடைய இதயத்தில் அவர் அழிக்கும் நோய்க்கிருமிகள் மீது வெறுப்பு எதுவும் கிடையாது. ஆனால் உயிரை காப்பதற்காக அவர் அதை செய்தாக வேண்டும். ஒரு பாம்பு உன் குழந்தையை கடிக்க வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போது நீ சும்மா இருப்பாயா? அப்படிப்பட்ட அகிம்சை வெறும் முட்டாள்தனமாகும். ஆன்மீகத்தில் கீழ்ப்படிதல் ஒரு மிக உயர்ந்த நற்பண்பாகும். ஒரு மாஸ்டரிடம் ஒருவர் சரணடையும் போது எல்லா விதத்திலும் அவர் சரணடைந்து விட்டார் என்று பொருள். மாஸ்டரின் கைகளில் அவர் வெறும் ஒரு கருவியாக ஆகிவிடுகின்றார். அப்படிப்பட்ட ஒருவர் எது சரி அல்லது எது தவறு என்று முடிவு செய்வதை பற்றி எப்படி யோசிக்க முடியும்? இங்கே கீழ்ப்படிதல் ஒன்று மட்டுமே சரியானது. ஜீவிதத்தில் பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நிலையிலும் கடமை வித்தியாசப்படுகிறது. போர் வீரன் தலைவனுடைய உத்தரவிற்கு கீழ்ப்படுகிறான். ஆனால் தன் படை வீரர்களுக்கு உத்தரவிடுவதில் தலைவன் தனது மேலதிகாரியின் உத்தரவிற்குத்தான் கீழ்ப்படுகிறான். இவ்வாறு இது உயர்மட்டம் வரை செல்கிறது. ஆன்மீக பணிகளில் சொந்த விருப்பங்களுக்கோ அல்லது கருத்துக்களுக்கோ இடமில்லை. மாஸ்டர் எல்லா விதத்திலும் நமக்கு வழிகாட்டுகிறார். இயற்கை அழிவை விரும்பினால் அதை செயல்படுத்தித்தான் ஆக வேண்டும். நாம் வெறும் கருவிகள் மட்டுமே. ஒரு கருவி முனை மழுங்கி பயனற்றதாகிவிட்டால் கைவினைஞன் அதை தூக்கி எறிந்துவிட்டு வேறு நல்ல ஒன்றை எடுத்துக்கொள்வான். இந்த கருத்து புரிகிறதா? எனவே கீழ்ப்படிதல்தான் மிக உயர்ந்தது. என்ன இருந்தாலும் இயற்கைக்காக
பணியாற்றி கொண்டு மேலிருந்து வரும் கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கும் மாஸ்டருக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்பது தெரியும். இவ்விதமாக அவரது விளக்கம் முடிந்தது. அவரிடம் விளக்கங்கள் கேட்டுக்கொண்டிருந்த மற்றொரு சமயம் கீழ்ப்படிதல், அழித்தல் ஆகிய இரண்டையும் பற்றி மீண்டும் நான் அவரை கேட்டேன். மத போதகர்களுக்கு கீழ்ப்படியும் உண்மையான சீடர்களை நாம் எப்படி குறை கூற முடியும்? என்ன இருந்தாலும் மாஸ்டரே எதை மிக முக்கியம் என்று சொல்கிறாரோ அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுடைய போதகர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். இப்படி சிந்திப்பதில் சிறிது நியாயம் இருப்பதாக மாஸ்டர் ஒப்புக்கொண்டார். ஆயினும் இந்த விஷயத்தை நன்கு தெளிவாக்கும் விதத்தில் இன்னொன்றும் சொன்னார். கீழ்ப்படிதலை நான் ஓரளவிற்கு ஒப்புக்கொள்கிறேன். அது நல்லதுதான். ஏனெனில் கீழ்ப்படிய வேண்டும் என்ற உணர்வு அங்கே இருக்கிறது. ஆனால் ஒரு கொள்ளைக்காரனுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அது சரியா? இல்லை, அது சரியாக இருக்க முடியாது. மக்களுடைய செல்வத்தை கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே ஒரு கொள்ளைக்காரன் உயிர்களை அழிக்கிறான். வேறு எந்த நோக்கமும் அங்கு இல்லை. அதேபோல் அர்த்தமின்றி எதை செய்யச் சொன்னாலும் மக்கள் அதற்கு கீழ்ப்படியக்கூடும். இத்தகைய கீழ்ப்படிதல்களுக்கு பின்னால் சொந்த ஆதாயத்திற்கான பேராசை மட்டுமே இருக்கிறது. ஜோதிடர்களுக்கும் பூசாரிகளுக்கும் மக்கள் ஏன் அதிக காணிக்கைகளை கொடுக்கிறார்கள்? இது சுய லாபத்திற்காக மட்டுமே கீழ்ப்படியும் ஒரு வகையாகும். இரண்டாவதாக, சுயநல ஆசைகள் எதுவுமின்றி கீழ்ப்படியக்கூடிய உண்மையான மனிதர்களும் இருக்கக்கூடும். அவர்களுடைய விஷயத்தில் தவறு என்ன? கொள்ளைக்காரர்கள் மற்றும் வழிப்பறிக்காரர்களுடனும் கூட மிகவும் உண்மையும் விசுவாசமும் கொண்ட அடியாட்கள் சிலர் இருப்பதை நீ பார்க்கலாம். அவர்களை கிட்டத்தட்ட வழிபடும் அளவிற்கு கூட இவர்கள் இருப்பார்கள். இது ஏன்? தாங்கள் தொடர்பு கொண்டிருப்பவர்களை பற்றி அவர்கள் எதுவும் சிந்திக்காததுதான் இதற்கு காரணம். சரியான குருவை நாடுவதன் முக்கியத்துவம் பற்றி நான் சத்யோதயம் என்ற நூலில் எழுதியிருக்கிறேன். சரியான குருவிற்கு நீ கீழ்ப்படுகிறாய் என்றால் அது நல்லது. அது உன் லட்சியத்திற்கு உன்னை இட்டு செல்லும். ஆனால் வழிகாட்டுபவர் தவறான மனிதராக இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்தால் அது உனக்கு எந்த விதத்திலும் உதவாது. ஆகவே சரியான குருவை பெறுவதன் முக்கியத்துவத்தை பார்த்தாயா? உண்மையான மாஸ்டரை கண்டுபிடிப்பதுதான் எல்லாவற்றையும் விட அதிக முக்கியமானது என்பது எனது அபிப்பிராயம். அவரை கண்டுபிடித்த பிறகு நீ அவரை விட்டுவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் கிடைக்கவில்லை என்றால் கடவுளிடமே பிரார்த்தித்து உனக்கு ஒரு உண்மையான மாஸ்டரை காட்டும்படி வேண்டுவது சாலச் சிறந்தது. நிச்சயமாக அவர் வருவார். ஆனால் இவ்விஷயத்தில் நாம் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். தவறான குரு இருப்பதைக் காட்டிலும் குரு இல்லாமல் இருப்பது சிறந்தது என்று நான் சொல்வேன். உண்மையான மாஸ்டர் இல்லாவிடில் நாம் முன்னேற முடியாமல் போகலாம். ஆனால் தவறான குருவுடன் பின்னோக்கிச் செல்வதை விட இது மேல். எனவேதான் இந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருந்தாக வேண்டும் என்று என் சகாக்களிடம் நான் சொல்கிறேன். இது இன்றியமையாதது. ஒரு மாஸ்டரை எப்படி மதிப்பிடுவது என்று எல்லோரும் என்னை கேட்கிறார்கள். இது சுலபம். உன் இதயம் இதற்கு விடையளிக்கும். ஒரு உண்மையான மகானின் பக்கத்தில் அமர்ந்தால் நீ அமைதியை உணர வேண்டும் என்று நான் உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். இது ஓர் அறிகுறி. உனக்கு வழிகாட்டக்கூடியவராக ஒருவரை நீ நினைத்தால் அவரது போதனைகளை சில காலம் உண்மையாக கடைப்பிடி. முன்னேற்றம் இருந்தால் தொடர்ந்து செல். இல்லாவிடில் வேறு வழிகாட்டியை தேடு. வழிகாட்டியை மாற்றுவது கூடாது என்று
மக்கள் கற்பிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இது சரியல்ல. நாம் ஒரு வழிகாட்டியை நம் நன்மைக்காக ஏற்றுக்கொள்கிறோமே அன்றி அவருடைய நன்மைக்காக அல்ல. உண்மையான மாஸ்டரை நாம் கண்டுபிடிக்கும் வரை வழிகாட்டியை மாற்றுவதற்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்கிறது. பிறகு நமது வேலை முடிந்து விடுகிறது. அத்தகைய ஒரு நபரிடம் உங்களை நீங்கள் ஒப்படைத்துவிட்ட பிறகு உங்கள் வேலை முடிந்து விடுகிறது. ஒரு விதத்தில் எனக்கு கவலை கொடுத்து வந்த அழித்தல் என்ற விஷயத்திற்கு நான் மீண்டும் வந்தேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதை எவ்வாறு நியாயப்படுத்த முடியும் என்று நான் மாஸ்டரை கேட்டேன். ஆம், நீ ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் சிந்தித்து கொண்டிருப்பதனால்தான் உனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது. அழிவையும் ஒரு மாற்றமாக நினைத்துப்பார். ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்தும்போது என்ன நடக்கிறது? மரம் அழிக்கப்படுகிறது. ஆனால் தச்சன் அதிலிருந்து மரச்சாமான்கள் செய்கிறான். மரம் உபயோகப்படுத்தப்படுகிறது. மரம் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதன் வடிவம் மாறிவிட்டது. ஒருவர் இறக்கும்போது அதுதான் முடிவு என்று நாம் நினைக்கிறோம். இறப்புதான் முடிவு என்பது நம் கண்ணோட்டம். ஆனால் இது சரியல்ல. எதை இறப்பாக நாம் பார்க்கிறோமோ அது இன்னொரு வாழ்க்கைக்கான மறுபிறப்பு தான். அதேபோல் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அதுவும் வேறொரு வாழ்வில் ஏற்பட்ட இறப்பானது இங்கு வந்து பிறப்பதற்காகத்தான் இருக்க வேண்டும். நீ இதை புரிந்து கொண்டாயல்லவா? இது ஓர் உருவ மாற்றம்தான். ஒரு பாக்கியசாலி தனக்கு வீடு பேறு அளிக்கக்கூடிய ஒரு குருநாதரை கண்டுபிடிக்கும் வரை ஜீவிதம் வெவ்வேறு உருவில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உயர்மட்ட ஞானத்தில் இருந்துதான் இது தெரிய வரும். மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியம் இல்லை. மாற்றம் இல்லாவிட்டால் தேக்க நிலை மட்டுமே இருக்கிறது. இது நான் உனக்கு சொல்லும் ஒரு முக்கியமான விஷயமாகும். மாற்றம் இல்லாமல் எந்த முன்னேற்றமும் சாத்தியமில்லை என்று மாஸ்டர் பதிலளித்தார். பிறகு மாஸ்டர் நமது அபியாசிகள் தெளிவு பெறுவதற்காக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் நமது பயிற்சியில் கூட இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். முன்னேற்றம் இருக்கும் பட்சத்தில் நம் ஆன்மீக நிலை மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு அபியாசிக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் நல்ல ஓர் அனுபவம் ஏற்படுவதை காண்கிறோம். அதே அனுபவம் அடுத்தடுத்த தியானங்களிலும் ஏற்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் ஒரே அனுபவம் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டால் உடனே அவர்கள் பிரிசப்டரிடம் ஓட வேண்டும் என்று நான் அவர்களுக்கு எப்போதுமே சொல்வதுண்டு. ஏனெனில் ஒரே அனுபவம் மீண்டும் மீண்டும் ஏற்படுவது அவரது தேக்க நிலையையும் அது சரி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் காட்டுகிறது. எனவே மாற்றம் என்பது மிகவும் அவசியம். அது இல்லாமல் எந்த முன்னேற்றமும் சாத்தியமில்லை என்றார்.